அனைவருக்கும் வணக்கம். நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமாகத்தான் இருக்கும் என்பதை நம்புங்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற BSA 2023 சாப்டர் 5 ஆவணங்கள் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் பார்த்து கொண்டு வருவோம். 56 to 93 அதில் இப்போ 78 to 87 and 91 பல் பிரசிவ். ஓகேவா, மீதெல்லாம் வந்து மே பிரசிவ். ஓகேவா, இப்போ செக்ஷன் 91 ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்ட் 1872 எங்கே இருந்தது? செக்ஷன் 89 இருந்தது. இது என்ன சொல்லுகிறது என்றால், presumption as to due execution etc. of document not produced. அதாவது இப்போ ஒரு ஆவணம் இருக்கின்றது, இது முறையாக அது எழுதி கொடுக்கப்பட்டிருப்பதாக இருக்கின்ற இந்த மாதிரி இருக்கின்ற பல ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத போது, இப்போ நீதிமன்றம் கேட்குது இந்த ஆவணத்தை தாக்கல் செய்யுங்கள் என்று, ஆனால் தாக்கல் செய்யவில்லை என்றால் இந்த நீதிமன்றமானது இந்த ஆவணத்தை எவ்வாறு துணிவு கொள்ள வேண்டும்? இதுதான் கேள்வி இந்த 91க்கான. அது என்னன்னு பார்ப்போம். The court shall presume that every document called for and not produced after notice to produce was attested, stamped and executed in the manner required by law. வழக்கம் போல் நாம் பட வழக்கத்தோடு பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். இப்போ இவன் பிளைன்டிப், இவர் தான் நீதிமன்றத்தில் உதாரணத்துக்கு PDJ திருவள்ளூரில் வழக்கு தாக்கல் செய்கிறார். இவர் தான் பிளைன்டிப், வழக்கு தாக்கல் செய்கிறவர். இவர் பிரதிவாதி, டிஃபனண்ட். இப்போ இவர்களுக்குரிய டிஸ்பியூட் நடந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகின்ற போது அப்பொழுது நீதிமன்றமானது என்ன பண்ணா, இந்த சேல் டீட் பற்றி ரிலேட்டட் கேஸு, இந்த விற்பனை ஆவணத்தை தாக்கல் செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பிய பிறகும், உதாரணத்துக்கு டிஃபனண்ட் அனுப்புகிறாங்க, அனுப்பிய பிறகும் அவர் அதை நீதிமன்றத்தில் கோர்றாங்க, நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நீங்கள் தான் ஒப்படைங்கன்றாங்க அல்லது கோரப்படுகிறது. அப்படி சொல்லியும் நோட்டீஸை அனுப்பி இவர் ரிசீவ் பண்ண பிறகும் இந்த ஆவணத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. அப்படி என்கின்ற போது நீதிமன்றம் எவ்வாறு இந்த ஆவணத்தை துணிவு கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆவணமானது சட்டப்படி சட்டம் தேவைப்படுகின்ற முறையிலே அந்த வகையிலே இந்த ஆவணமானது எழுதி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று அதற்கான வில்லைகள், அதாவது ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டப்பட்டு அதற்கான அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று இவை முறையாக கையொப்பம் இடப்பட்டதாகவும், அட்டஸ்டட் செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றம் துணிவு கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் செக்ஷன் 91 ஆஃப் BSA 2023. இப்போ இந்த பிரிவு 91 BSA 2023க்கான ஒரு கேஸ் லாஸில் இருக்கின்ற அந்த தீர்ப்பினுடைய ஒரு கேள்வி பார்ப்போம். என்னவென்றால், இப்போ பிளைன்டிப் இருக்காரு, இப்போ DMC திருவள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். அவர் பிளைன்டிப் ஃபைல் பண்ணும்போதே சொல்கிறாரு, இந்த ஒரிஜினல் அசல் ஆவணமும் என்னால் என்ன பண்ணல, ட்ரேஸ்வர் பண்ண முடியல, இல்லை என்ன பண்ணுறேன், அது வந்து காணாமல் போயிடுச்சு லாஸ்ட்னு சொல்லியே ஃபைல் பண்ணி பிள்ளை எடுக்கிறாரு. எடுத்த பிறகு நீதிமன்றமானது அந்த வழக்கு நடைபெறுகின்ற போது பிளைன்டிப்புக்கு அந்த அசல் ஆவணங்களை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள் என்று ஆஸ் பர் 91 ஆஃப் BSA 2023 படி அறிவிப்பு, நோட்டீஸ் இவருக்கு அனுப்ப முடியுமா என்றால், that question will not arise as per this case. அந்த வழக்கு என்னவென்றால், மணிலால் செகன்ஸ்லால் வர்சஸ் சூரத் முனிசிபாலிட்டி, ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1978 குஜராத், பேஜ் நம்பர் 193. இந்த வழக்கை இதை நோட் பண்ணுங்க. இந்த வழக்கில் சொல்லியிருப்பார்கள். எனவே பிளைன்டிப் அவரே முதல்ல அவர் இம்செல்ஃப் அவரே ஒத்துக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் இந்த 91 கொஸ்டின் வில் நாட் அரைஸ். இப்போ இதுக்கு தொடர்புடைய பிரிவு BSA 2020 பார்த்தீங்கன்னா 119 BSA, ஓகேவா, அதில் சப்செக்ஷன் 1ல் இல்லஸ்ட்ரேஷன் இதில் அதில் G ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கிறது 114 அதில் இல்லஸ்ட்ரேஷனில் G தான் இருக்கும். ஓகேவா, ப்ரிசம்ப்ஷன் எக்ஸிஸ்டிங் எப்படி நீதிமன்றம் துணிப்பு கொள்ளுதல் வேண்டும்.
அது சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அதில்? இப்போ ஆவணத்தை தாக்கல் செய்யுமாறு ஒருவருக்கு அறிவிப்பு அனுப்புகின்ற போது அவர் அந்த ஆவணத்தை தாக்கல் செய்யவில்லை என்றால் அன்ஃபேவரபிள் டு யூம், அவருக்கு அது பிரதிகூலமாக அமையும் என்பதால் தான் அவர் அந்த ஆவணத்தை தாக்கல் செய்யவில்லை என்று நீதிமன்றம் துணிவு கொள்ள வேண்டும். நான் ஒரு மெமரி சொல்லுவேன் இதில். ஜின்னா கிரவுண்டு. இப்போ ஒரு கிரவுண்டு வாங்கியிருக்கிறேன். அப்போ கிரவுண்டு வாங்கி என்ன பண்ணோம்? டாக்குமெண்ட் கார்டுன்னு சொல்கிறேன்ல. அதே மாதிரி வந்து ஹெச் பாருங்க, ஜிஹெச் ஞாபகம் வச்சுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி இங்கே 190 ஜிஹெச் ஞாபகம் வச்சுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஹெச் என்னவென்றால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெறுகின்ற போது ஒரு கேள்வி கேட்குறோம். பாக்ஸில், இங்கே பாக்ஸில் நீங்கள் கேள்வி கேட்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? வாயே திறக்கலை, ஆன்சர் பண்ணல. அதாவது ஆன்சர் பண்ணால் ஐயோ நம்ம இதுக்கு பதில் சொன்னோம்னா நம்மளே மாட்டிப்போமா, அன்ஃபேவரபிள் ஆகிடுமான்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. இது எப்படி மெமரி வச்சுக்கணும்னு சொன்னால், ஹெச் ஹோட்டல் ஞாபகம் வச்சுங்க. சாப்பிட்றாரு, பில்லு எதாவது கொடுக்குறாங்க. அவர் வந்து பார்க்குறாரு, பில்லு ஓவராக இருக்குது, நம்ம எதனா சொல்லணுமான்ட்டு அப்படியே சை காட்டி பேசாமே இருக்கிறார். பேசினா மாட்டிப்போம், நம்மகிட்ட காசு இல்லைன்ட்டு ஊமை மாதிரி நடிச்சுட்டு சரி ஊமன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்போ ஜி வந்து கிரவுண்டுன்னா டாக்குமெண்ட் ஞாபகம் வச்சுக்க, ஹெச்னா ஹோட்டலில் சாப்பிட்டு பில் கட்ட முடியாத ஊமையாக நடிச்சுட்டு வெளியே வரதா ஞாபகம் வைத்துக்கலாம். இவ்வாறு தான் ஒவ்வொரு செக்ஷன் படிக்கும் போது நாம் மெமரியோடு படித்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.